ஆக்கினோம், நெகிழியை புதைத்தோம், மண்ணில் மழையை புதைத்தோம், ஓசோனில் ஓட்டையிட்டோம், ஓயவில்லை மண்ணில் மாசோட்டம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. சுற்றுப்புற தூய்மையாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். வருடந்தோறும் சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. சுத்தமான காற்று, தண்ணீர், உணவு ஆகியவை நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது ஒவ்வொருவரின் கடமை. அதற்காக பல சட்டங்களும் இயற்றப்பட்டுள்ளன. அதில் ஒரு சில சட்டங்கள் 1924 நீர் பாதுகாப்பு சட்டம், 1981 காற்று பாதுகாப்பு சட்டம், 1981 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். எத்தனை சட்டங்கள் கொண்டதாலும் நாம் சுற்றுப்புறத்தை பாதுகாப்பதை தவறிவிடுகிறோம். அவையார் ஆத்திச்சூடி போல சுற்றுச்சூழல் ஆத்திச்சூடி சொல்ல விரும்புகிறது. அசுத்தம் செய்வது விலக்கு, ஆற்று நீர் காக்க இனி சுழல் விரும்பு, ஈடு செய்வது மறுசுழற்சி, உலகின் தேவை காற்று நீர், உருவான தேவை திடுதலின் மேலாண்மை, எரிபொருள் புகை கிடைக்க ஏற்றம் பெற வனவனம் பெருக்கு, ஐயம் நீங்க காப்போம் சுற்றுச்சூழல் கல்வி, அருமித்த செயல்பாடு சுற்றுச்சூழல் மேம்பாடு, ஓசோன் படலம் மாசுபட விடாதே, அவை நெல்லிக்கனி போன்றது இவ்வளவு, அதே போல் அழகான நல்ல வளமான சுற்றுச்சூழல். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல வரும் கேளுங்க.